இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், கடந்த மாதம் நம்ம நிகழ்ச்சியில 7.5 சனியில விரய சனி பத்தி பார்த்தோம். அடுத்ததா ஜென்ம சனி பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா நேயர்கள் நிறைய பேருக்கு ஜென்ம சனி பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதை தெளிவுபடுத்துங்க சார். ஓகேங்க. ஜென்மச்சனி அப்படிங்கிறதுமா தன்னுடைய சொந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது தான் ஜென்மச்சனின்னு சொல்கிறோம். ஜென்மச்சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட பிறவி ஆகிய முற்பிறவியோட கர்மவினையும் இப்பிறவியோட கர்மவினையும் நம்ம அந்த பிறவி வினைக்கேற்ற நமக்கு இந்த பலனை கொடுக்குறாரு. பொதுவாக இந்த சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அவர் உண்மையாகவே ஒரு காலதேவனுக்குரிய ஒரு நீதி தேவதைன்னு சொல்லலாம். அவர் அவ்வளோ பெரிய ஒரு நீதிமானவர். அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது பொதுவாக இவர் எப்படி நம்ம சொல்லலாம், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னா, இவர் ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி போல். அதாவது நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி. இப்போ நம்ம நேர்மையாக இருக்கும்போது அவர் நமக்கு நண்பன் ஆகிறார். கூடுதலாக காவல் தெய்வமாக கூட ஆகிறாரு, நம்மளை காக்கக்கூடிய இடத்துல இருந்து. இதே நான் நேர்மைக்கு எதிர்மறையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அவர் வில்லனாக தான் மாறணும். அதனால் நம்மளோட பணியை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப சிவனேன் அந்த அமைப்புகளில் பரம்பொருளோட ஆணையின்படி சத்திய தர்மத்தை நடக்கும்போது அவர் நமக்கு உண்மையாக சனி பகவான் ஒரு காவலனாக இருந்து நமக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியவர். இந்த ஜென்மச்சனியை பற்றிய அச்சுறுத்தல் தேவையற்றது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை பாடத்தை அவருக்கு நிகராக ஒரு 1000 ஆசான்கள் அந்த ஞானத்தை போதித்தாலும் கூட அந்த ஞானம் கிடைக்காது. ஒரு வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறத, ஒரு வாழ்க்கை பாடத்தை மிக மிக அற்புதமாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதர்களுக்கு புகட்டக்கூடியவர் இந்த சனி பகவான். நம்ம நல்லவர் எல்லோரையும் தான் கெட்டவருங்கிறமே. அதனால் இவர் ஒரு நல்ல மனிதர், அற்புதமான ஒரு நல்ல ஒரு சாதனையாளர் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானோட இளமை காலகட்டத்தில் ஒரு ஞானம் பெற்றவர் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போற்றக்கூடிய ஒரு மகானாக வாழக்கூடிய ஒரு தகுதியை வளர்ப்பார். இப்போ வாங்க நான் நேராக கட்டத்தில் போய்த்து உங்களை விளக்குறேன். இப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ இதுதான் இன்றைக்கி மீனராசி. இந்த கட்டம் தான் மீனராசி. இது மேசம் ரிஷபம் இதுன்னு அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ராசியில் தான் இன்றைய அமைப்பில் மீனராசியில் தான் இந்த சனி பகவான் இருக்கார். இவர் இப்போ ஜென்மச்சனியாக இருந்து இப்போ இந்த மீனராசிக்கு செயல்படுறாரு. பொதுவாக இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மிக என்னன்னா, ஜென்மம் அப்படின்னா ஒரு மனிதனோட உடல், அதாவது உச்சி முதல் பாதம் வரை இந்த உடலுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை அவர் ஏற்படுத்துவார். இந்த காலகட்டங்கள் ஒரு மனிதனுக்கு கர்மாவின் பலன் நடக்கும் பொழுது அவருக்கு அந்த உடல் ரீதியாக அந்த உடல் எவ்வளோ முக்கியங்கிறத தன்னோட உடலை வருத்தி அந்த இடத்த அதை காட்டுவார். இப்போ தர்மத்திற்கான ஒரு பலன் அவர்கிட்ட அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அவருக்கு என்ன பண்ணுவார்னா, தன்னை சார்ந்த உறவுகளுக்கு முடியாமல் போகிறது, அங்கே போய் நம்ம தங்கியிருந்து அந்த மருத்துவமனை சூழலை பார்க்குறது. அப்போ வாழ்க்கையில் இந்த உடல் எவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்தக்கூடியவர் இந்த சனி பகவான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த சனிக்குரிய தீபம் என்ன தான் நல்லெண்ணெய். பொதுவாக அன்றாடம் நம்ம பார்த்தோம்னா வாரத்தில் 2 முறையாவது ஒரு சனிக்கிழமை தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்காக அதெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த உடலுக்கான எவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவங்கிறத இந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது மிக அழகாக உணர்த்துவார். அதை தான் அந்த ஜென்மச்சனி ஏற்படுத்துகிறாரு. உடலுக்கான முக்கியத்தை கண்டிப்பாக அந்த இடம் கொடுப்பாரு. அடுத்து இவர் தன்னோட 3ஆம் பார்வையால் தன்னுடைய காலகட்டங்கள் என்னென்னா, சொல்கிறோம்ல விரக்தியாய் அண்ணன் என்னடா தம்பி என்னடாங்கிற மாதிரி வாழ்க்கைக்குரிய ஒரு வாழ்க்கை நெறிமுறையை அவர் அழகாக கற்றுக் கொடுப்பார். ஒரு பக்கத்து வீட்டார் எப்படி நடந்துக்கணும், இந்த வாழ்க்கையில் ஒரு பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும், இதுக்கான நல்ல ஞானம், இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு தன சூட்சமத்தை மிக மிக அற்புதமாக இந்த 3ஆம் இடத்தோட பார்வையால் கண்டிப்பாக அந்த 3ஆம் இடத்து பலனில் அவர் நல்ல ஞானத்தை கொடுப்பார். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, உதாரணம் வாழ்க்கை துணை, 2வது நட்பு, இது எல்லாமே அந்த 7ஆம் இடம் தான் காலகட்டம். இப்போ அந்த அமைப்புகளில் இந்த 7ஆம் இடத்துக்குரிய ஒரு காரகத்தை, இப்போ உதாரணம் ஒரு மனைவி அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி இந்த காலகட்டம் நடந்துக்கணும், கொஞ்சம் காலகட்டங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும், நிறைய சகிப்புத்தன்மை தேவை. அவர் சகிப்புத்தன்மையின் காரகன் சனி பகவான். வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 7.5 சனி முடிகிறதோ, ஆணாயினும் பெண்ணாயினும், அந்த மனிதனுக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த காலகட்டம் ஒரு ஆண்மகன் 7.5 சனி தன்னோட வாழ்க்கை பாதை நடந்து முடிஞ்சோம் நம்பி கட்டலாம். இல்லைங்க நான் இப்போ கல்யாணம் பண்ணோன்னா 7.5 வருதுன்னு வைங்களேன், நீங்கள் இப்போ என்ன பொருத்தம் பார்த்தாலும் நம்ம தோற்றுருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை பாடத்தை கொடுக்கும்போது அந்த ஞானத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் இளமையில் அவர் கொடுக்கும்போது அவங்கள கண்ணை மூடிட்டு நம்பி கட்டலாம். ஏன்னா அவ்வளோ வாழ்க்கை நெறிமுறையை அது கற்றுக் கொடுத்துரும்.
ஒரு நண்பன் அப்படின்னா, நண்பன் வந்து இந்த சிம்மச்சனியோட காலகட்டங்கள்ல நட்பு துரோகமா மாறக்கூடிய சில சூழல்லாம் உருவாகும். அங்கேருந்து ஞானத்தை கத்துக் கொடுக்கும். சனி பகவான் பொதுவாகவே ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிமுறையை ரொம்ப ரொம்ப வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞான அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடியவர். அதனால தான் 7ஆம் இடத்து சனி பகவான் பண்ண பார்வை இந்த மாதிரியான பலனை கொடுக்கும். இதற்கு அப்பாற்பட்டு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்னங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணும் இல்ல. தொழில், வேலை, இது மாதிரி பலவிதமான கர்மஸ்தானத்துக்கு பல அமைப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள் நம்ம தொழில்துறையில உள்ளான ஒரு சில விதமான அனுபவ அறிவு, அதிகம் தொழில்துறையை எப்படி நம்ம கையாளணும், அதே போல் நம்ம வேலை பார்க்குற இடத்துல எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், இப்படி பலவிதமான நல்ல நெறிகளையும் அதை அற்புதமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு என்னன்னா, ஒரு மனிதனுக்குங்க நம்ம ஒரு பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் நம்ம பொருளாதாரத்தை நிறைய தேடி வச்சாலும் கூட இந்த அனுபவம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்மச்சனியா பயமாச்சு அப்படி இப்படின்னு. இல்லை. ஜென்மச்சனிங்கிறது ஒரு அற்புதமான காலம். காரணம் என்னன்னா, அது நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க, நினைச்சோன்னே கிடைச்சிட்டா அதில் என்ன அனுபவம் கிடைக்கும்? இப்போ நான் போகிறேன், என் மகன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் மாதம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடலாம். அந்த உடனே அவர் கிடைச்சிருச்சுன்னா அதில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வேலை அடைகிற வரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு அதை உணரும் போது தான் அந்த வேலையும் அவர் தக்க வைப்பார், வாழ்க்கையையும் நல்லதொரு மேன்மையாக வகுத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்துவார். அப்போ இந்த சென்மச்சனி ஒரு மனித வாழ்க்கையில் வந்துட்டு போகிறது மிகப்பெரிய அவர் வாழ்க்கை நெறிமுறைக்கான வாழ்க்கை தன்மை என்ன எப்படி ஓட்டணுங்கிறத மிக மிக அற்புதமாக கற்றுக் கொடுக்கும். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம ஜென்மசனி பத்தின பயத்தையும் மக்கள் கிட்ட தீர்த்து வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி.